வணக்க மக்களே. மட்டக்களப்பில் அதிர வைக்கும் சம்பவம். கிணற்றுக்குள் கேட்ட அலறல் சத்தம், வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள். மட்டக்களப்பு 20 மார்ச் 2026 அன்று மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் இன்று காலை அரங்கேறிய ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த மாவட்டத்தையே உலுக்கி உள்ளது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த ஒரு பெண் ஒருவர் மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்கப்பட்டதோடு அவர் கூறிய வார்த்தை அதிர வைத்துள்ளது. இன்று காலை நெல்லிக்காடு வயல் பகுதி வழியாக பால் பண்ணைக்கு சென்றிருந்த சிலர் அங்கிருந்த பொது கிணறு ஒன்றிலிருந்து மெல்லிய அலறல் சத்தம் கேட்பதை உணர்ந்தனர். சந்தேகமடைந்து கிணற்றை எட்டி பார்த்தபோது அங்கு பெண் ஒருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சினிமாவை மிஞ்சிய கடத்தல் பின்னணியில் உடனடியாக விரைந்து வந்த கொக்கட்டிச்சோலை போலீசார் அந்த பெண்ணை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின் அந்த பெண் வழங்கிய வாக்குமூலம் இதோ. நானும் எனது குழந்தையும் கெத்தியாப்புலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மர்ம நபர்களால் கடத்தப்பட்டோம். என்னை சராமரியாக தாக்கி இந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு சென்றனர். அதிர்ஷ்டவசமாக இருவருடன் இருந்த குழந்தை நேற்றைய தினமே வயல் பகுதியில் மக்களால் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது. கிணற்றுக்குள் மறைந்திருந்த மற்றொரு மர்மம். மீட்கப்பட்ட பெண் அளித்த தகவலின் பேரில் அதே கிணற்றை சோதனையிட்ட போலீசாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கிணற்றுக்குள் மற்றொரு பெண்ணின் சடலம் இருப்பதை கண்டறிந்தனர். இந்த சடலம் கடந்த மாதம் வெள்ளாவெளி பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என போலீசார் பலத்த சந்தேகம் வெளியிட்டுள்ளார். ஒரே கிணற்றுக்குள் ஒரு பெண் உயிருடனும் மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டு இருப்பது இது ஒரு திட்டமிட்ட தொடர் குற்றச் செயலாக இருக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் யார், எதற்காக இந்த பெண்கள் இலக்கு வைக்கப்பட்டார் என கொக்கட்டிச்சோலை போலீசார் வலைவீச்சு தேடி வருகின்றனர். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.